உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி, ஒரு பெரிய பதவி கிடைத்தால் உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்துவிட்டு பேசுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான பேச்சுகள், இவற்றையெல்லாம் இங்கேயே அமர்ந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். அனைவரும் பார்த்தார்கள், அனைவரும் கவனித்தார்கள். இன்று எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்திற்கும் அவருடைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்திற்கும் தண்டனை அளிக்க வேண்டும் என்றால் அவர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை தவிர்த்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மிகவும் குறைந்தபட்ச நடவடிக்கையாக இந்த பிரச்சனையை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தனது முடிவை அறிவித்த பிறகு வேறு எந்த உறுப்பினரும் அதை பற்றி கேள்வி கேட்க விதிகளில் இடமில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தகுதி இல்லாதவர்களுக்கு பெரிய பதவி திடீரென்று வாய்த்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று எதிர்க்கட்சி தலைவரின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லாவிட்டாலும் இதே முடிவைத்தான் நாங்கள் பெற்றிருப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவது என்று தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதன்படிதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் அமைந்துவிட்டன. தேமுதிகவின் அதிர்ஷ்டம், எங்களுடன் அவர்கள் கூட்டணி சேர்ந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதனால்தான் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த அவையில் வந்து தேமுதிகவின் சார்பில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கட்சிக்காரர்களை திருப்தி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு நான் சம்மதித்தேன். இந்த கூட்டணி அமையாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிக சேராவிட்டாலும் கூட்டணியில் இணையாவிட்டாலும் என்ன முடிவை பெற்றோமோ, என்ன முடிவுகளை சாதித்து காட்டினோமோ அதைவிட அதிகமாக கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்கும். தேமுதிகவுக்கு விட்டு கொடுத்த தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கும். நிதர்சனமான உண்மையை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் புரிய வைக்கிறேன், அனைவருக்கும் புரிய வைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது, பிரதான எதிர்க்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை. தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி, ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது, இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். இன்று எதிர்க்கட்சி தலைவர்
நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அவர்களுக்கு வரவேண்டிய ஏற்றம், வரக்கூடிய ஏற்றம் எங்களால் அவர்களுக்கு வந்து முடிந்து விட்டது. இனிமேல் அவர்களுக்கு இறங்கு முகம்தான் அதை சரித்திரம் சொல்லும் என்பதை சுட்டிக்காட்டி நான் அமைய விரும்புகிறேன்.